குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிட்றது பப்ஸு. இந்த பப்ஸை ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே ஹெல்த்தியாகவும் செய்யலாம். வாங்க, வீட்டில் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு பப்ஸ்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கை பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடிஷ்னலாக இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கான வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நாம் கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் நாம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நாம் இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளை சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போது ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பஃப்ஸுக்கு தேவையான மாவை பிசைஞ்சிடலாம். மைதா மாவு 1/4 கிலோ எடுத்தால் நாம் பட்டர் 30 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிடலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். நாம் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி அதில் மைதா மாவை ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து ரோலர் பின் யூஸ் பண்ணி நாம் அதை ரோல் பண்ணிடலாம். எவ்வளோ தின் லேயர் முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம அதை ரோல் பண்ணலாம். ரோல் பண்ணி வச்சுருக்க ஷீட் மேலே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை அப்ளை பண்ணிடலாம். நாம் இதை சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து மறுபடியும் நாம் பஃப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் அதை நல்லா ரோல் பண்ணி சின்ன சின்னதாக பஃப் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஃப் ஷீட்டை ரெடி பண்ணி நாம் ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணலாம்.
நாம் செஞ்சு வச்சுருக்க பஃப் ஷீட்டில் நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். சைட்ஸை லைட்டாக ஒட்டுறதுக்கு மைதா மாவில் தண்ணி கலந்து ஒட்டலாம், இல்லை வெறும் தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை லைட்டாக மடித்து ஒட்டி விடலாம். நாம் இப்போ செஞ்சுருக்க பப்ஸை ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு மகாமாரியம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பப்ஸை கலருக்காக மேலே பாலை லைட்டாக கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இதோட பேக்கிங் டைம் 180 டிகிரி 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான வெஜ் பப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.